திசையும் புகழ் மணக்க திசை டிவி. திருமகனை ஏத்த தொந்தி வயத்தோனே வெயிதவங்கள் எந்தரைக்கல் மீதமாய் தோன்றி வரவாங்கி செய்ய சிவனார் தலைவிரட்டி திருமாலரிலே மகிழ்ந்து செல்ல தையல் வடிவாய் நடந்து சென்று சத்தியம் செய்து வரமளித்த ஐயன் வரலாறு தனைப்பாடை ஆனை முகவன் காற்பதாமே வார்த்தையதினால் சிவனாரை மயக்கி மொழியில் கொலை பறந்து கூத்தை உரைத்தார் மனமகிழ கொண்ட கோலம் தனக்கான ஆத்தாள் மோகம் தனில் பிறந்து அரிய புலிப்பால் கறந்து வந்த சாத்தாவினுடைய கதை படிக்க தந்தி முகவன் காற்பதாமே தானாகிய பொன்னங்கையாயத்தில் விளங்கக்கூடிய கைலாய மலையில் சோபரமான் வளமாகவும் குமாதேவியாகிய பார்வதியம்மன் இடவாசமாக அமர்கின்ற போது 33 கோடி தேவாட்கள் 48,000 ரிஷிகள் சங்கத்தார் சமயத்தார் தானவர் யாவேர்களும் அமர்கிற போது கைலாய மலையே ஒரு போட்டி ஒன்று நடக்குது. அங்கேயும் போட்டியா? ஆமா, அங்க போட்டி நடக்க போய் தான் இப்ப நம்ம நாட்டிலயும் போட்டி நடக்கும். வெளிநாட்டுல பாருங்க, போட்டி இல்லைன்னா சுவாரஸ்யம் இருக்காது. இல்ல வாழ்க்கையினால போட்டி இருக்கணும். ஆமா ஆமா, போட்டினா பெரிய போட்டி. சரி, அது என்ன போட்டி? ஏன்னா தேவர்கள் நாம் தான் உலகத்திலே பெரிய கெட்டிக்காரன் உணர்த்துகிறான். சரிதான். அசுரர்கள் இதை விட அவரும் குறைந்தவன் அல்ல. ஆமா, அவங்க எல்லாம் ஒரு போல தானே, கொஞ்சம் அப்படி இருப்பாங்க. ஒரு நாள் தேவர் வெற்றி அடைவாங்க, அசுரர்கள் தோல்வி அடைவாங்க. சரி, அசுரர்கள் வெற்றி அடைவாங்க, தேவர்கள் என்ன செய்வாங்க? தோல்வி அடைஞ்சிருவாங்க. இப்படி இருக்கும் போதுதான் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஒரு போட்டி. எப்படின்னா, தேவர்கள் கைலாயத்தில் இருந்து கொண்டு தேவாபுரத்தை உண்டு மூப்பு நரைதரை சார்காலம் இல்லாமலே இருக்கிறாங்க. என்ன மாதிரி அந்த பிள்ளைக்கு 18, எனக்கு 20. அவளை விட 2 வயசுக்கு மூத்தாளுங்க. சரி சரி சரி, அடுத்த வருஷம் 1 வயசு குறைஞ்சிரும். யாருக்கு? எனக்கு தான். குறைஞ்ச பரவாயில்ல, கூடி இருக்கிறாங்க. அப்படியா? அப்ப தேவர்கள் அசுரர்கள் என்ன நினைக்கிறாங்க? தேவாட்கள் என்னும் சாகாமலே இருக்கிறாங்க. நம்ம ஏன் செத்து செத்து பிழைக்கிறோம்? அம்மா, செத்து செத்து பிழைக்கிறது ஒரு சுவாரஸ்யம் தானே. அவன் மாதிரி சாகாம திங்காம கொள்ளாம இருக்கான். நம்ம கிடைச்சதை சாப்பிட்டு தெம்பா அப்படி செத்து செத்து பிழைச்சிக்கிட்டு இருக்கோம். செத்தாலும் பிழைச்சிடுறோம்ல. நம்ம என்னைக்குமே செத்து செத்து பிழைக்கக்கூடிய ஆள் தான். அப்படியா? சரி. இந்த தேவர்களுக்கு மூப்பு நரவரை சார்காலையில ஏன் தெரியுமா? தேவாமிர்தம் உண்டதினாலே அவங்களுக்கு என்று இளமையாக இருக்கிறார்கள். தேவாமிர்தத்தை சாப்பிட்டா சாக்காமல். ஆமா, நிறைய மூப்பு கிடையாது. தேவாமிர்தம் கிட்டணும்ல ஐயா? ஆமாமா. எந்த கடையில கிடக்கும் பாப்போம். பக்கத்துல ஒரு லாலா மிட்டாய் கடை இருக்கு, தங்கையான ஸ்வீட் இருக்கு. சரி, போய் கேட்டா கிடைக்கும். தேவர்களும் அசுரர்களும் போட்டிடுறாங்க. சரி, உடனே கண்ணன் போய் அமர்க்கிறப்ப நீங்க ஏன் 2 பேரும் சண்டை போடுறீங்க? சாகாமல் தானே இருக்கணும். உங்களுக்கு அமிர்தம் கிடைக்க தெரியுமா?
அமுதம் தானே. ஆமா. ஏன் மத்த எடுத்து தயிர கடந்தா கடைஞ்சிட வேண்டியதானே. மத்த மட்டும் இருந்தா கடந்த போதுமாப்பா. சரி, வேற என்ன வேணும்? நீங்கள் இருதயத்தவர்களும் திருப்பால் கடலே அமிர்தம் கிடையணும். சரி, தேவாமிர்தம் கிட்டும். அதை நீங்க உண்டீங்கன்னு சொன்னா சரி, நல்ல ஐடியா. இதுக்கு தான் பெரியவர் வேணும். பெரியவர்னா பெருமாள் தான். அவர் அழகா ஐடியா சொல்லுவாரு, ஆப்பு வைப்பாரு. சரி, ஆமா. யார் ஆப்பு வைப்பா? அவர்தான் பெரியவர் தான். அதால கேட்டேன். தேவர்கள் அசுரர்களின் திருப்பால் கடலை அமிர்தம் கிடை வேண்டும் என்று ஆடை இருந்தால் தான் அமிர்தம் கிடைக்கலாம். ஆடை இல்லாம என்ன சாதனை பண்ணுவேன்? ஒண்ணும் பண்ண முடியாது. எங்க என்ன செய்தாங்க தெரியுமா? ஆளி வேணும், கடையணும்னா ஆளி வேணும். ஆமா, இல்லன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த காலத்துலதான் அழகா பெரிய பக்க அழகாக உண்டு. சரி, நெல்லை அறுத்து வயக்காடுல வெளியில களத்துல போடுவாங்க. அப்படி அளக்கும் போது அழகா இருக்கும். அதாவது ஒண்ணுன்னு அதை சொல்ல மாட்டாங்க. திருவரங்கம் பெரிய கோயில். சரி, ரெண்டு அப்படிதான் சொல்லுவாங்க. ஒரே வார்த்தை, திருவரங்கம் பெரிய கோயில் ரெண்டு. எப்படி அழகா ரகம் போட்டு அழப்பாங்க. எப்படி பண்ணுறாங்க? பூமி ஒரு சாடியாக பொங்கி கடல் பாலாக மாமலையும் தாக்கி வாசுகிய கைராக்கி தேவர்களும் அசுரர்களும் அமரம் அடைஞ்சாங்க. பூமியை ஒரு சாடி பொங்கும் கடல் பால். மகேந்திரகிரி மலையை என்ன செய்தாங்க? மத்தாக வச்சாங்க. என்ன பண்றது? கயிறுக்கு பாம்பையே வாசு என்று சொல்லக்கூடிய நாகத்தை கயிறாக்கினாங்க. அப்ப இருவேர்களும் இழுத்து இழுத்து அமிர்தம் கிடைக்கிறாங்க. கண்ணனுடைய சூழ்ச்சியினால் தன்மந்திரி என்று சொல்லக்கூடியவனை வெண்ணிறை ஆடையோடு தேவாமிரத்தை கொண்டு வர செய்தார் என் பெருமான். தேவாமிரம் கொண்டு வருகிற போது தேவர் எனக்கு வேணுங்கிறார். சும்மா சாதாரண ஒரு பொருள் எல்லாம் விட்டு கொடுக்கறது இல்ல. இது தேவாமிர்தம் ஆச்சே. இது உசுர் போற பிரச்சனை. விடமா போட்டிட்டான். கண்ணன் பார்த்தார் தேவர்களை காக்கணும், அசுரர்களை ரட்சிக்க கூடாது என்று தன்னுடைய சுய வடிவங்களை அப்புறமாக ஒரு ஜெகமுகனியாக வடிவங்களை கொண்டு அப்படியே தேவாமிரத்தை அபகரிக்கிறார். தேவர்கள் பாக்குறாங்க, அசுர பார்த்தா பெண்ணை பார்த்தோன்னே மயங்கிட்டாங்க. ஐயா, ஒரு அழகா பெண்ணுன்னு சாதா பெண்ணு கிடையாது. அழகான பெண்ணை கண்டா கொஞ்சம் பேச்சு தடுமாறத்தான் செய்யும். ஆமா, அதுவும் உண்டா. பெரிய பிரச்சனை ஆயிட்டா அது ஒரு அழகான பிள்ளை போய் அவ குத்துக்கல்ல ஒரு சேலை கட்டிட்டாலும் ஏ சும்மா இல்லையா? அழகான பிள்ளை இருக்கும்போது சண்டை போடாது. ஆமா, பொம்பளை பிள்ளை வருத்தப்படுமா இல்லையா? நீ கொஞ்சம் சொல்லுமானா 10-32 பல்ல வெளியே தெரியும். சரி, அழகுக்கு ஒரு மதிப்பு உண்டு. கண்ணன் தேவாமிரத்தை அபகரிக்கிறார். ஆமா, தேவர்கள் எனக்கு வேணுனாங்க, அசுரர்கள் எனக்கு வேணுனாங்க. சரி, கண்ணன் 2 பேரை என்ன செய்தார்? சரிசமமாகவே அமர வைத்தார். நீங்க ஒரு பக்கம் உட்காருங்க, அசுரன் ஒரு பக்கம் உட்காரட்டும். சரி, ஒரு பக்கத்துல உட்கார்ந்துருங்க. தேவர்கள் ஒரு பக்கம் உட்காருங்க, அசுரர்கள் ஒரு பக்கம் வருங்க. எதுக்கு போய் சண்டை போட்டுக்கிட்டு? ஆமா ஆமா என்று இருக்கும்போது கண்ணன் முதல்ல தேவாமிரத்தை தேவர்களுக்கு பங்கிட்டு கொடுத்தார். அசுரன் 2 பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, என்னடா தேவார்களுக்கு பங்கிட்டு கொடுக்காங்களே அப்படின்னு. ராகி கேதை என்பவன் தேவரை போல் வேடத்தை பூண்டு அவர் மத்தியில போய் உட்கார்ந்துட்டான். இந்த ஆள் அள்ளி வைக்கிற பார்த்தா தேவர் கூட்டத்தோட முடிஞ்சு போகும். அசுரர்களுக்கு தேவாமிர்தம் கிடைக்காது. அப்ப நேக்கா நம்ம அந்த பக்கத்துல உட்கார்ந்துக்கிடுவோம். சரி, கொஞ்சமாவது கிடைக்கும்ல. ஆமா என்று கண்ணன் தேவாமிரத்தை பங்கிட்டு கொடுக்கிறார். சரி, அசுரர் பக்கத்துல வரணும் பார்த்துடுங்க. வர்ற போது இவர் 2 பேரும் என்ன செய்தாம பாருங்க. முதல் முறையாக அமிர்தத்தை யாருக்கும் தெரியாமல் அருந்துவதற்கு முன்னால் 2 பேருமே அள்ளி சாப்பிட ஆரம்பிச்சுட்டான். சரி, அதாவது விவரம் தெரிஞ்சவங்களுக்கு தான் ஊருகா. ஆமா, விவரம் தெரியாதவங்களுக்கு ஊருகாவும் கூட்டுதான். சரி, கப்புடு ஒரு குத்து அள்ளி ஊர்ல போட்டுருவான். அதே போலதான் ஆமா, நம்மளும் அப்படித்தான். கூட்டு ஒரு குத்துன்னா ஊருகா ஒரு இது.
அப்பதான் மேட்சா இருக்கும். ஓகோ, இப்படி சாப்பிடுவதை அறிந்த என் பெருமான் யோசித்தார், என்னடா தேவாமிர்தத்தை முன்னதாக அருந்துகிறானே, அப்படி என்று என்ன செய்தார் பாருங்க. அசுரர் பக்கம் அந்த அமிர்தத்தை கொண்டு வருகிறார். அமிர்தத்தை கொண்டு வர்ற போது அசுரர்கள் சாப்பிடக்கூடிய பிரசாதத்தை கூட மறந்துவான். பிள்ளையே பார்த்துக்கிட்டு இருக்கான். பிள்ளை அழகா இருக்கல்ல, பிள்ளை அழகா இருந்தா அப்படித்தான், அப்படியே மயக்கம் வரும். கண்ணன் எப்படி வருகிறார்? அமுதல்ல கூடம் எடுத்து அன்புடைய பருமாறே எடுத்து அந்த அமிர்த குடத்தை பங்கிட்டு வர்றான். அசுரர்கள் பெண்கள் பார்த்தா பத்தியா, அவங்க 2 பேரும் அசிங்க குரமா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். கண்ணனுக்கு கோபம் வந்துட்டு, சரி அவன் கிடைக்காத பயத்தை அள்ளி அப்பிக்கிட்டு இருக்கான். அமிர்தம் பங்கிடக்கூடிய அகப்பக்கடை எடுத்தார். அசுரர் என்பதை அறிந்து நொறுக்கிற வேண்டிதான். பட்டவன் சும்மா இருக்க கூடாது. ஒருவருக்கு ஒருவரும் பேசுறான். அண்ணே பாத்தியா, நம்ம 2 பேரும் அடிச்சாரே, அத்தனை பேர் இருக்கா, அவங்களெல்லாம் விட்டு நம்ம 2 பேரை மட்டும் அடிக்கிறாரு. நம்ம 2 பேரை காட்டி கொடுத்தது யார் தெரியுமா? யாரு? ஒண்ணு சூரியன், ஒண்ணு சந்திரன். நல்ல பேரு. இந்த 2 பையன் தான் நமக்கு எதிரி. ஆதலால் இப்பொழுது என்ன செய்யணும்? சூரியனை பிடித்து நீ விழுங்கு, சரி சந்திரனை நான் சாப்பிடுறேன். ஆளுக்கு ஒரு ஆளை கம்மிடுவோம். என்னதான் ராகு கேது என்ப வந்தா 2 பேர் அங்க உட்கார்ந்துட்டான். அவன் தான் சூரிய கிரகணம் சந்திர கிரகணமாக பூமியிலே எல்லாருக்கும் காட்சி கொடுக்கிறான். அசுரர்கள் பாதாள நாடு சென்றார்கள். சரி, படைகளை வென்றார் என் பெருமான். அசுரப்படைகள் மடியக்கூடிய நேரத்தில் பிரமகன் என்று ஒரு பெண்ணு கர்ப்பிணியாக இருந்தாள். அவளை சக்கராயுதம் கொல்லாமல் விட்டு விட்டது. அவள்தான் ஒரு அழகான ஆண் குழந்தையை பயன்படுத்தாள். அந்த குழந்தைக்கு என்ன திருநாமத்தை கொடுத்தாள்? என்ன பேரு? மல் என்பது பூமி. பூமி அரசால ஒரு மகன் வந்து பிறந்திருக்கிறான். குலத்துக்கு தகுந்தவாறுதா ஒருவங்கிட்ட குணங்கள் எல்லாம் அமைந்திருக்கும். ஆமா, சும்மா சாடா சப்பட்டமா வச்சிடக்கூடாது என்று வல் அரக்கன் என்ற பிரமராட்சதன் என்ற திருநாமத்தை கொடுத்தாள். சரி, நல்ல பேரு. 2 பேரு. குலம் பிரம்மகுலம், குலம் வந்த அரக்கர் குலம் பிரம்மராட்சதன். அதனால வல் அரக்கன் என்ற பிரமராட்சதன் சரியான பேர். இவர் நாள் ஒரு நேரியும் பொழுது ஒரு வண்ணமாக வாழ்ந்து வருகிறார். வயதோ 16. 16 வயதில் நாடாகிய பாதாள உலகத்தை அரக்கனுக்கே மகுடாபிஷேகம் செய்கிறார். அருமையான வயசு. 16 வயசு சும்மா நிக்காதுல்ல. என்ன செய்வான்? என்ன ஓடுவான் சாடுவான். ஆமா, சும்மா அப்படி நம்ம இருக்க கண்ணடிப்பான், கைய கால பிடிச்சு இழுப்பான். வந்தவங்க எட்டி பார்த்தா அடிதான். இப்ப 16 வயசுல போவாத 10 வயசுலயே பாத்துக்கோ. 10 வயசுல நடக்குது. ஆமா, லப்பு பிச்சுக்கிட்டு போகுது. ஆமா ஆமா. அரக்கன் எப்படி ஆண்டு வருகிறான்? எப்படி அலை சூழும் உலகம் எல்லாம் உலகம்
பஞ்சகாலங்கள் ஏற்பட்டும் அரக்கனுக்கு ஆணவங்கள் குறைந்ததா? எப்படி குறையும்? ஆமா, குறையவே குறையாது. அவன் நினைக்கிறான் நாட்டு மக்கள் நம்மளை யாருமே எண்ணவே இல்லை. வட்டி கிட்டிலாம் வாங்கினா வரி போட்டாத்தானே சரியாகும். ஆமா என்று மந்திரி அழைத்து நாட்டுக்குள் போய் வரி வட்டிகளை வாங்கி வா அப்படின்னா சரி. மந்திரி போய் பார்க்கிறான். மக்கள் எப்படி இருக்கிறாங்க? ரொம்ப அழகா இருக்காங்க. தலையில என்ன கிடையாது, தலைவரி கோலமா இருக்காங்க. சோறு இருந்தா தான் தெம்பாயிருவாங்க. ஏதாவது உடுப்பதற்கு நல்ல வஸ்திரங்கள் என்ன மாதிரி ஒட்டின வயிறா இருந்தாங்க. ஏதோ வரும்போது தண்ணி குடிச்சதுனால வயிறு எப்படி இருக்கு. ஆமா. அப்போ இந்த அரக்கல் மந்திரிடத்திலே சொல்ல மந்திரி போய் மக்களை போய் பார்க்கிறான். வறுமையிலேயே வாடிக்கிட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட என்ன கேட்கறது? அதான் ஒரு நாள் 2 நாள் மழை இல்ல பரவாயில்ல, 1 மாசம் 2 மாசம் பரவாயில்ல. 12 வருஷம் பெய்யக்கூடிய மழை பெய்யலன்னா அந்த நாடு என்னத்துக்காக, நாட்டில் உள்ள மக்கள் என்னத்துக்காக? ஆமா சரி. இருந்தாலும் நம்ம அரசனுடைய ஆக்கிரைப்படி கேட்க வேண்டும் என்று மந்திரி போய் கேட்டா, மக்களே இந்த அரசனுக்கு கொடுக்கக்கூடிய கிருஷ்ணபலத்தை கொடுக்க வேண்டாமா? வச்சிருக்கோம் நல்லா கெட்டி வச்சிருக்கோம் கிருஷ்டி பணம். மக்கள் மந்திரி எதிர்க்க ஆரம்பிச்சுட்டான். ஏய் உங்க அரசியல கிருஷ்ணபலத்தை கேட்டானா? அவன் தான் அரசியல் முட்டாள்தனமா சொல்லி விடுறானா. இந்த இவனும் மந்திரி வந்து கேட்கிறாங்க. சோறு திங்க சோறு இல்லாம முழிச்சுக்கிட்டு இருக்கோம். கம்பங்கூழ் கிடைக்குமா ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்து தேடிக்கிட்டு இருக்கோம். நீ என்னன்னா வட்டி வரி கேட்டுட்டு வர்ற. உங்க அரசியல் முறைய வல்லவனாக இருந்தால் அவன்கிட்ட பக்கப்பலங்கள் இருக்குமே. ஆனால் அந்த படைகளை கொண்டு வந்து நாட்டு மக்களை எதிர்த்து போராடி ஜெயம் பெற்றால் அவனுக்கு பரிசு. ஆமா அது சரி. படையை திரட்ட சண்டையை போட இருந்தா தானே கொடுப்பாங்க. இல்ல எங்க இருந்து கொடுக்கறது? யானை விட்டு சோறு சாப்பிட்டாச்சு, குதிரை விட்டு சோறு போட்டாச்சு. யோசித்தான். அரசனிடத்திலே சொல்லுகிறான். அரசன் கேட்கிறான் அரக்கனிடத்தில். அரக்கன் கேட்கிறான், ஏ மந்திரி நாட்டு மக்கள் கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க? நல்ல வேலை ஓடி வந்துட்டேன். 4 போடு போட்டு ஓட்டுறாடி. உனக்கா இது அடி நல்ல தாழ்வடி உடல் தானே. கொஞ்சம் அதுக்குத்தான் நான் மட்டும் சாப்பிட்டு தம்பா இருக்கேன். அடிச்சாலும் தாங்கணும். என்ன சொன்னார்கள்? உங்க அரசனுக்கு தெம்பு இருந்தா திராணி இருந்தா மக்களையே அவங்கள நீங்க அடிச்சு வரி பணம் வாங்கிடணும். படைபலத்தோட போய் வரி வாங்க சொல்றாங்க ஐயா. என்னால ஒண்ணும் முடியாது. நீங்களாச்சு மக்களாச்சு என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிடுவேன். அங்குதான் அரக்கனுக்கு என்ன வருது? புத்தி வருது. கொஞ்சம் உடம்புல தெம்பு இருக்கும்போது யோசனை வராது. அரசு என்ன நினைக்கிறான்? நம்ம கிட்ட படை இல்ல, படை கொண்டு எடுத்து போராடினா மக்களை நாம் ஜெயம் வர வேண்டுமா? நம்ம கிட்ட இப்ப எந்த இல்ல. ஏதாவது படை இருக்கா? பக்கப்பறம் ஒரு படை இல்ல. நாம மட்டும் தான் ஒத்தையில உட்கார்ந்துட்டு இருக்கோம். கரிமங்கரி காலால் இல்லை, போர்கள் செய்ய படையும் இல்லை. இல்லை படை இல்லை என்று எண்ணுகிறான் வல்லரக்கன். நம்ம கிட்ட இப்ப என்ன கிடையாது. பரி என்று சொல்லக்கூடிய குதிரைப்படை கிடையாது. கரி என்று சொல்லக்கூடிய யானைப்படை இல்ல. ஆமா பரியும் இல்ல கரியும் இல்ல. வெறும் ஆளா ஒத்தையில உட்கார்ந்தா நல்லா ஒரு 10 பேரை வெட்டுனா கையில வாழாயுதம் இல்ல. ஆமா ஆக இந்த படையில இல்லாம நாம மக்களை ஏதாவது பண்ண முடியுமா?
ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமா, நல்லா முழிச்சுக்கிட்டே இருக்கான். அப்ப அரக்கை யோசிக்கிறான், எப்படி எதிர்க்கக்கூடிய மக்களிடத்தில் நாம சங்காரம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் சரி நம்ம கிட்ட பக்கத்துல யாரும் இல்லை. யாருமே இல்ல, நம்ம ஒரு 4-5 பேர் தான் இருக்கோம். ஆமா, யாரும் இல்ல. சட்டையும் கம்பு வச்சுட்டு மக்களுக்கு போராட முடியுமா? குடத்தை அடிக்கத்தான் முடியும். அப்ப அரக்கை என்ன யோசிக்கிறான், ஆமா எதிர்க்கக்கூடிய மக்களிடத்தில் சங்காரம் செய்ய வேண்டுமே என்று சொன்னால் சரிதான். அன்றைக்கு தான் அவனுக்கு ஆணவங்கள்லாம் குறையும். ஆமா அதிகாரங்கள்லாம் எல்லாம் போச்சு. எப்படி தானா இப்படி ஆயிட்டு அப்படி வந்துடும். அது ஆட்கள் 10 பேர் இருந்தா பெரிய பாட்ஷா பாய் நிலை வந்துடும். அந்த பலங்கள்லாம் குறையும் போது உடம்புலையும் தெம்பு போயிடும், மனசுலையும் இதா போயிடும். ஆமா அரக்கை யோசிக்கிறான், எப்படி அன்றைக்கு தான் அவனுக்கு ஞானம் வழிபிறக்கிறது. சரிதான். இந்த எதிர்க்கக்கூடிய மக்களிடத்தில் சங்காரம் செய்ய வேண்டும் என்று சொன்னான். உலகத்திலே பெரிது யாரை காண்பது? யாரை காண்பது? ஆண்டவரை காண்பது. அடேப்பா, கடவுளை பார்க்கணும். அப்போ கடவுளை பார்த்தா ஜெயிச்சிடலாமா? காண்பதான் பெரிது. சரி, உலகத்துல பெருசு அப்ப கடவுள் தான். இந்த பூமியும் கிடையாதா? வானம் பூமியும் பெருசா தருது. அதான் உலகத்தில் பெரிது, ஆண்டவன் தான் பெரிது. சரி, அரக்கை என்ன யோசிக்கிறான், எப்படிமா பெரிது பெரிது புவனமோ பெரிது. ஆமா, புவனமோ நான்முகன் படைப்பு. நான்முகன் கரியமால் உந்தியில் பிறந்தோம், கரியமால் அலைகடல் துயின்றோம். கரியமால் அலைகடல் துயின்றோம், அலைகடல் துயின்றோம். அலைகடல் யாருக்கு ஜமம்? யாருக்கு? குரு முனிவரின் கை ஒடுக்கம். குரு முனிவரோ கும்பகலயத்திலே பிறந்தோம். சரி, கும்பகலயமோ புவியிலே சிறுமண். ஆமாதான், புவியோ நரவினுக்கு ஒரு தலை பாரும். அரவமோ உமையவள் சிறுவிரல் மோதிரம். உமையவள் பரத்துக்குள்ளடக்கம். பரமனோ தொண்டருக்குள்ளடக்கம். தொண்டர்கள் பெருமையை சொல்லவும் வேண்டுமோ? நீங்க தொண்டர்களா குண்டர்களா? பெரிய தொண்டர் தான். நல்லா சாப்பிட்டு தூங்குவேன். எல்லாரும் தொழில் செய்யறவங்க எல்லாரும் தொண்டர்கள் தான். ஆமா, அப்படியா? நான் என்ன குண்டன் தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீ குண்டரா அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா, ஒரு 4-5 இட்லி 10 இட்லி சாப்பிட்டுட்டு ஒரு 4 தோசையும் சாப்பிட்டு ஒரு கப்பு நிறைய காப்பி குடிச்சு தெம்பா தூங்கி. மொத்தம் எண்ணிக்கை எத்தனை? 11 ஆயிட்டு. 11 தானே. நம்ம 50 பரோட்டா சாப்பிட்டோம். அப்ப உனக்கு நாய் வயிறா? ஆமா, நாய் எவ்வளவு சாப்பிட்டாலும் வயிறு தெரியாது, உடலே தெரியாது. அப்படிதான் இருக்கணும். அப்பதான் மனுஷனுக்கு உடம்பு தெரியும். அப்ப அரக்கை என்ன நினைக்கிறான், பகவானை காண வேண்டும், வேண்டிய வரத்தை நாமல் வாங்க வேண்டும், எதிர்க்கக்கூடிய மக்களிடத்தில் நாமல் சங்காரம் செய்ய வேண்டும். அரக்கை எப்படி வருகிறான்? நாட்டை விட்டால் பலரும் வல்லறிந்தால் பகவானை காண வேண்டுமே என்று நாகலோகம் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு வருகிறார். அங்கே தவச்சாலை ஏற்படுத்தி அங்கே ஒரு பெரிய தவச்சாலை நினைக்கிறார். ஆள் நடமாட்டம் இல்லாத வனம். ஏன்னா ஒரு ஆண்டவன் வழிபாடு செய்யற போது அக்கப்பக்கங்களே யாரும் பேசவே கூடாது. திடீர்னு ஒருத்தர் குறுக்க வந்து இந்த ஊருக்கு எந்த பாதம் கேட்பான். நம்ம நமச்சிவாய தளத்தை கெடுத்துருவான். அப்போ ஆள் இல்லாத ஒரு இடம்
சிட்டுக்குருவி கூட பறக்காத இடமா இருக்கணும். ஆமா, அதான் எங்கே வந்து கொண்டிருக்கிறார் நாகலோடு என்று சொல்லக்கூடிய இடத்தை வந்து அரக்கரங்கே தவம் ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறான். இதுதான் அழகான தவச்சாலை. ஆமா, இந்த இடத்துல இருந்தா யாரும் நம்மளை பார்க்கவே மாட்டாங்க. சரிதான். ஆமா, எந்த டிஸ்டர்பும் இருக்காது. ஆமா, நம்ம பாட்டு நல்ல 10 புரோட்டா தின்னமா அப்படி தவறு இருந்து போயிடலாம். என்று அரக்கன் என்ன செய்யறான் பாருங்க. ஆம பலகை போட்டான், பலகை போட்டான், அழகிய சம்பி குளத்தை வைத்தான், குளத்தை வைத்தான், கூடம் மேலாக மேலாக புஷ்பம் வைத்தான், புஷ்பம் பகவானை வேண்டி தவம் செய்கிற போது ஆம பலகை கொண்டு போடுகிறான். ஆமா, பலகையா செப்பு குடத்தை கொண்டபடியே நிலை நிறுத்துகிறான். ஆமா, பலகை செப்பு குடமா? உனக்கு என்ன ஆச்சரியமா இருக்கா? ஆமா, ஆண்டினார கடையில இருந்து செப்பு குடம் வாங்கி போட்டிருக்காரு. ஆமா பலகை. ஆம பலகைக்கு எங்க போனா? அதானே ஆண்டினார் கடை இப்பதான் வந்துச்சு. ஆமா, ஆம பலகை கடலாம பலகையா கிணத்தாம பலகையா? குளத்தாம பலகையாத்தான் இருக்கும். குளத்து கிணத்துல அவன் காட்டு குளத்துல வந்திருக்கேன். அப்ப எங்கேயா குளத்துல இருந்தா பிடிச்சு போட்டு வந்திருப்பான். அறிகட்ட முட்டாள், அது அப்படி இல்ல. ஆம பலகைன்னா அவன் கடலாம பலகையும் போடல, ஒரு ஆம பலகையும் போடல. உள்ளுக்குள் எல்லோருக்கும் குடிகொண்டு இருக்கக்கூடிய பொறாமையே இருக்கக்கூடாதுன்னு அப்புறத்தான் கட்டிட்டான். அதுக்கு பொறாமைன்னு சொல்லிட்டு போன வேண்டியதானே? அதான் ஆம பலகை போட்டுட்டான். ஆம பலகை, பூனை பலகை, யானை பலகை மனுஷனை போட்டு குழப்பலாமா? ஆமா, ஒரே வார்த்தை பொறாமை. 5 குடத்தை கொண்டபடியே நிறுத்துகிறான். 5 குடமா? ஆமா, ஒரு குடத்துக்கே வழி இல்ல, 5 குடமா? உங்க வீட்டுல குடமே இல்லையா? எங்கத்த குடம்? இந்த காலத்துலதான் பித்தாளை செம்பு இப்ப சில்வர் ஆகி பிளாஸ்டிக்ல போய் நிக்குது. அந்த காலத்துல மண் குடம் தான். 5 குடம் என்றால் எந்த குடத்தை கொண்டு பகவான் கிட்ட நிறுத்துகிறான் தெரியுமா? என்ன குடம்? மனிதராகப்பட்டவர்கள் எல்லோருக்கும் உடலோடு ஒட்டி கொண்டிருக்கிறது 5 பஞ்சபூதம். 5 பஞ்சபூதங்கள் இருக்கு. 5 பஞ்சபூதம்? ஆமா, பூதப்ப நம்ம உடம்புல இருக்கு. ஆமா, எப்படின்னா அப்போ தேய்வு, வாயு, ஆகாயம், பிரிவு என்று சொல்லக்கூடிய 5 லடாஸ்தானங்களை கொண்டு அப்படியே நிலைநிறுத்துகிறார். சரி, இந்த 5 பஞ்சபூதம் மட்டும் இருக்க போய்தான் சில ஜமயங்கள்ல ஒவ்வொரு எண்ணங்கள் வந்துகிட்டு இருக்கு. ஆமா ஆமா, வரதா வரலையா? நிறைய வருது. நீ இப்ப இங்க பாடிக்கிட்டு இருக்க, உள்ளுக்குள்ளே ஒரு மனம் ஆடி ஓடிக்கிட்டே இருக்கு. ஆமா, பக்கத்து கடையில இருந்து வாசம் வருது, கொஞ்சம் மனசு ஆடத்தான் தெரியும். ஆமா, வரும்போது அங்க இந்த வறுவல் பீஸான்னு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. வரும்போது கொஞ்சம் வாசம் பிடிச்சிட்டு தான் வந்து பாட்டு சாப்பிடுறாங்க வைக்கிறது. ஆமா, பாட்டு குடிச்சிட்டு போகணும்னால கடை அடிச்சிருவாங்க இல்லையா? அப்ப இந்த 5 பஞ்சபூதங்களை அப்படியே கொண்டு நிலை நிறுத்துகிறாங்க. அரக்கன் உடலோடு ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய பஞ்சபூதம். சரி, இந்த பகவான் மீது எப்படி தவம் செய்யறான்னு சொன்னா, சில பேர் 7 முளை கம்பம் நட்டலாம், கம்பத்துக்கு மேல ஊசி நிறுத்தலாம், ஊசியில தலைகீழ கால் மேலுமா தொங்கலாம். ஊசியில தலைக்கு மேல தொங்குறாங்க. ஊசியில தலைக்கு மேல தொங்கினாலும் தெரியாது. ஆனா நான் டெய்லி ஊசியை மிதிச்சுட்டு தான் வருவேன். என்ன ஊசி? ஊசிதான் தரையில ஊசின்னு எழுதி வச்சு அது மிதிச்சுட்டு தான் வருவேன். ஓ, அப்படி விட்டு வெளியே போகும்போது அப்படித்தானே. இந்த 5 லடாஸ்தானங்களை நிறுத்தக்கூடிய வல்லரக்கனாகிய பிரபராட்சதன் காட்டுக்குள்ள 7 முளை கம்பத்துக்கு எங்க போனா? எங்க போவ? ஊசி எங்க போவான்? ஒரு இடத்துக்கு போக முடியாது. காது கூட கம்பு ஊசியே கிடையாது. அப்படிதான், ஊசியில நின்று ஊசி முனையில நீ தவறு செய்தானா அதுக்கு அர்த்தம் இருக்கு. இந்த உடல் அகம்புறம் என்று சொல்லக்கூடிய லடாஸ்தானத்தை கட்டுப்படுத்தி இப்ப அம்மாவுடைய ஆலயம் இருக்கு, இசைக்கு அம்மாவுடைய ஆலயம். எனக்கு நான் எவ்வளவோ கஷ்டத்துல எவ்வளவோ வறுமையில தான் நான் வந்துகிட்டு இருந்தேன். சரி, எப்படி ஆலயத்துக்கு வந்த உடனே என்னுடைய வறுமைகள் அங்கேயோ ஓடிட்டு இருக்கா? நான் நினைச்சிருக்கேன் நிறைவேற்றி தந்தால் அதுக்கப்புறம் எது செய்வது? நடக்கட்டும் நடக்கட்டும், நல்லதே நடக்கட்டும். ஏன் குறை வைப்பானு? ஏன்னா இந்த அரக்கன் இந்த பகவானை வேண்டி தபஸ் செய்யக்கூடிய நேரத்தில் எப்படி இங்க தபஸ் செய்தான் பாருங்க. உள்ளுக்குள் இருக்கக்கூடிய அழுக்கை அப்புறத்தை படுத்திட்டான்.
சரி. எந்த விதமான கெட்ட எண்ணமும் அவனுடைய உள்ளத்தில் இல்லை. ஆமா. ஒரே நினைவு பகவான் மீதிலே சிந்தனைகள் செலுத்தி கூர்மையான ஊசி முனை போன்ற உள்ளத்தை அப்படியே நிலைநிறுத்துகிறான் பகவான் மீது. தன்னுடைய மனநிலை ஒருநிலைப்படுத்துறான். அதான் ஊசி முனையில் இன்று தவம் செய்தான். சரி, பாயிண்ட், ஊசி பாயிண்ட். ஆஹா. அந்த அரக்கரங்கி தவம் செய்கிற போது கைலாய மலை எட்டி ஆதி பகவான் நந்தி தேவரை அழைத்து, ஓய் நந்தி தேவா, என்னை நோக்கி ஒருவன் இங்கே தவம் செய்கிறான், அவனை அழைத்து வா அப்படின்னார். நந்தி தேவன் கைலாய மலையிலிருந்து நாகலோகத்துக்கு வந்து கொண்டிருக்கிறான். அரக்கன் ஒரே தபம் ஜபதபம். அருகனிலம் அப்பார் வருவதே. பார்வதி பதையன்னு எனக்கு பிள்ளையார் கோயில் வருது. பிள்ளையார் கோயில் பஜனை பாடி முடிஞ்சாலும் நல்ல சுண்டல் பாயாசம் புளியோதரை நல்ல தயிர் சோறு தருவாரு. நம்ம வீட்லயே தயிர் சோறு கிட்டுறோமே. பிள்ளையார் கோயில் ஐயர் தருவாரு. அதே அப்பா அப்படி டேஸ்டா இருக்கு. அப்ப எல்லாரும் போய் வாங்கி சாப்பிட நம்ம சாப்பாட்டுக்கு அடிமை. அரக்கன் அங்கே தபம் செய்கிறான். நந்தி போய் தவத்தை இடங்கண்டே பக்தா, இறங்கு பாக்கீழ மனுஷங்க தேவி வேலையில கீழே நிக்கிற தவத்தை மறந்து வா. அப்படியா? வந்துட்டேன். உங்களுக்கு என்ன, எந்த ஊரு, எதுக்கு வந்திருக்கீங்க? எழுந்து வா படுங்க. பகவான் மாதிரி சாய் பிள்ளை மத்தியில அப்படியே அடிவளக்கு சுவாமி. வணக்கம் சாமி. உங்கத்தான் நினைச்சு தவறு. எப்படி வணங்காத, நிறுத்து. என்னை எதற்காக வணங்குகிறாய்? நீங்க தானே கடவுள். உங்களை நினைச்சுதான் தவறு இருந்துகிட்டு இருக்கு. என்ன யார் தெரியுமாப்பா? பகவான் கைலாயத்தில் இருக்கிறாங்க. கோட்டைக்கு காவல்காரன் நந்தி நானு. அந்த வழக்கையோடு ஒழுங்க தமிழ் மனிதனை கெடுத்துட்டு நான் வேற தெரியாம வணக்கம் சொல்லிவிட்டேன். கவலைப்படாத, நீ பகவான் கிட்ட வரத்துக்காகத்தானே தவம் செய்கிறாய். அந்த வரம் உனக்கு நானே வாங்கித்தாரனே. நீங்களே வாங்கி தருவீங்களா? கரெக்ட். அதாவது சாமியை கரெக்ட் பண்ணி சாமியை ஏதாவது பூஜை பாக்கணும்னா பூசாரியை கரெக்ட் பண்ணிக்கணும். அவர் தான் நம்மகிட்ட இருந்து சாமிகிட்ட எடுத்து சொல்லுவார். அதனால பூஜாரியை கரெக்ட் பண்ணிக்கணும். போனவொடனே ஒரு வணக்கம் பூசாரிக்கு. நந்திதேவனே, கைலாயத்துக்கு வந்தால் வரத்தை வாங்கி கொடுப்பேரு. சரி, ஆனா அந்த கைலாயம் எங்க இருக்கு? அதானே எனக்கு தெரியாத. தெரிஞ்சா அப்பவே வந்திருப்பேன். 2 வருஷம் நீயா இருக்கு. எனக்கு தெரியும், நான் வந்து அழைச்சிட்டு போறேன்ப்பா. சரி, அப்படியா? பகவானே, அந்த கைலாயத்தில் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்பதை கேட்டான் அந்த அரக்கன். நந்திதேவன் பார்த்தார், அரக்கா இங்க வா. இந்த கைலாயம் எப்பேற்பட்ட இடம் தெரியுமா? உள்ளதண்டி கல்ல மற்ற வெள்ளி கைலாயம். தேவகணங்களும் கோட்டைக்குள்ள தான் இருக்கிறாங்க அப்படின்னு அரக்கனுக்கு வந்தது சந்தோஷம். எல்லாரும் இங்க இருக்கிறாங்க. அவ்வளவு 30 கோடி தேவர்கள் அவ்வளவு பேரும் நிக்கிறாங்கன்னா ரொம்ப சந்தோஷம் தானே. ஆமா, அப்பேற்பட்ட அழகு வாய்ந்த கைலாய மலையில் எல்லாரும் இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்களே ஒண்ணு கேட்பேன். நானும் கேட்க விட்டுருக்கு. ஆமா, அந்த கைலாயத்திலே ஆட்கள் இல்லாத இடமே இருக்காதோ? ஐயோ, எங்க பார்த்தாலும் தவ முனிவர்களும் யோகிகளும் ஓம் நமசிவாய அரகரன்னு ஒரே சவுண்டாத்தான் இருக்கும். சரி, எங்க பார்த்தாலும் வீடாகத்தான் இருக்கும், காடே தெரியாது. காடுக்கு இடம் இல்ல. ஆமா, அது மட்டுமல்ல, பிணியாகிய நோய் என்பது அந்த மக்களுக்கு ஒரு நாள் வரவே வராது. அப்படியா?
நல்ல இடமா இருக்கு. ஏன் தெரியுமா? கைலாயத்தில் கோட்டையில் கோபுரவாசலை கட்டிருக்கக்கூடிய நாகமணி ஓசையானது இரவுகளாக கைலாயத்திலே கணீர் 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 என்று ஒலித்துக் கொண்டிருக்கும். கணீர் கணீர் ஒலிக்கிறது. அந்த சத்தம் காதல் விழுந்தால் நோயே வராது. அங்க ஒரு 3 சென்ட் இடத்த பார்த்து தரக்கூடாது. எதுக்கு உனக்கா? நான் கொஞ்சம் வீடு கட்டி அங்க உட்கார்ந்து எல்லாரும் போகணும். அப்படியா? ஆமா, இடம் கிடைக்கணுமே. இடம் கிடைக்காதுங்க. ஆமா, அங்கதான் பிளாட் போட்டா வச்சு உட்கார்ந்துக்கலாம். புலியாகி நோய் கிடையாது. பசி என்பது அந்த மக்களுக்கு இருக்கவே இருக்காது. பசியே கிடையாது, பசியே இருக்காது. இன்னொரு அதிசயம், நம்ம வீட்டுக்கெல்லாம் வீடு அமைச்சிருக்கிறோம், வாசல் அமைச்சிருக்கிறோம், அதுக்கு பதில் ஒரு பெரிய கதவு போட்டிருக்கிறோம். கைலாயத்தில் மட்டும் எந்த வீட்டை பார்த்தாலும் கதவே இருக்காது. கதவே இல்லையா? ஆமா, ரொம்ப சந்தோஷமா போச்சு. ஏன் வரும்போது ஒரு 10 பொன் நகையை தள்ளிட்டு வந்துடலாம். அதுதான் இல்ல, நகை இருக்க. ஏன் தெரியுமா? கைலாயத்திலே கள்ளர்கள் திருடர்கள் அங்கே போக மாட்டான், திருடவும் முடியாது. கதவே இல்லை. அது சரி, தப்பா எழுதினால் தானே அள்ளி ரப்பர் தேவை. யாரும் யாரும் கொடுப்பாரும் இல்லை, யாரும் இல்லைன்னு சொல்வாரும் இல்லை. ஆமா, எல்லாம் இருக்கு. ஒரு பேர் எடுத்துட்டு போக முடியாது, கொடுத்துட்டு வர முடியாது. ஆமா, அதனால்தான் கைலாயமலையை கோட்டை வாசலுக்கு கதவே கிடையாது. சரி, அது போகட்டும். ஏதாவது அல்லற சில்லற சாக்காலம். சாக்காலமா? ஆமா, சாக்காலமா உண்டா? சாக்காலம் இல்ல, சாகவே மாட்டாங்க. அது சரி. ஆமா, சாப்பிடவே மாட்டாங்க, சாவவே மாட்டாங்க. என்ன அதிசயமா இருக்கு. பேசாம பாதாள உலகத்தை விட்டு நம்ம இங்க வந்து உட்காந்துக்கலாம். சாக்காலம் தொல்லை கிடையாதுல்ல. ஏன்னு கேட்டா, சார்காலம் இல்லாத இடம் கைலாயம் என்று சொன்னால் சிவன் இருக்கக்கூடிய இடம், சிவன் அழியாத பொருள். இப்ப நம்ம செத்து போறோம்னு வச்சுக்க, நம்ம சொல்லுவோம் அவருக்கு சீவன் போயிட்டு அப்படிமோ. ஆமா, சீவன் எங்க போச்சு? உடம்புல தெம்பு போயிட்டுனா சக்தி போச்சுமா, உசுர் போயிட்டுனா சீவன் போயிட்டு. அந்த சக்தியும் சிவன், அந்த சீவனுக்கு ஒரு உயிர் அங்கே உற்பத்தி ஆகும். உடல் தான் இங்க இருக்கும். சரிதான், உடல் தான் எதை கிடக்கும்? கட்டை. இது கட்டை. கட்டை நாட்டு கட்டை. ஆமா, சீவன் எங்கே போவாரு? அது சரி, சீவன் போயிட்டே போயிடும். ஆமா, அது இன்னொரு கூட்டுல கொண்டு அடைச்சிருவான். நல்ல சீவன் போகணும்னாலும் நல்லா சாப்பிட்டு தெம்பா இருப்போம். ஆமா, ஆமா, நீ நல்ல தெம்பா இரு, சாப்பாடு விட்டுறக்கூடாது. ஆமா, என்று அரக்கன் கேட்கும் போது நந்தி தேவன் பதில் சொல்லி கைலாயத்துக்கு அழைத்துக் கொண்டு வருவேளை அரக்கன் யோசித்தாமோ, ஐயா கைலாயம் கைலாயம் சொல்றீங்க, நீ எவ்வளவு தூரம் தான் நடக்கணும்? ஆமா, பாக்குறதெல்லாம் காடாத்தான் இருக்கு. நீங்க பாட்டு கைலாசத்துக்கு கூட்டு போய் வர வைத்தாருன்றீங்க. ஆமா, இந்த அரக்கனை அழைத்து யாரு நந்தி தேவன் கைலாயமலை அருகாக வருகிற போது பிரகாசமான ஒளி அவருடைய கண்ணுக்கு தென்படுகிறது. பக்தா, என்ன நேர எட்டி பாரு, அழகா இருக்கு. பிக்கு நகர்ல சவுண்ட் ஃபேக்டரி கிளுகிளுகிளுன்னு முழுங்கும், அப்படி இருக்கு அந்த கை. அதாங்கிற கைலாயம். அப்படின்னு எட்டி பார்த்தான். ஒவ்வொரு தேவகணங்களும் அங்க கூட்டம் கூட்டமா நிக்கிறாங்க. சரி, அரக்கனுக்கு திகைப்பு ஏற்பட்டுச்சு. எங்க பார்த்தாலும் சன்னியாசியும் பட்டாரமா நிக்கிறா. ஆமா, தாடி தாடி ஜட வச்சு சாமி ஒரே அரகரா சிவசிவா சிவசிவா அரகரா. நம்ம எப்படி போய் வரத்தை கேட்பது என்று கொஞ்சம் பின் வாங்கலாம். எப்படி போய் கேட்கணும் தெரியல, யாருகிட்ட போய் கேட்கணும் தெரியல. பைத்தியக்காரா, ஆமா, உலகிட்டே வராத, பயம்தான். எல்லா தேவகணங்களும் அன்றாடி இங்கதான் இருப்பாங்க. தெரிகிறதா? சரி, உனக்கு வரம் தானே வேணும். வேற கைலாயங்கள கோட்டைக்குள்ள போ, யாரும் எதிர்பாராத பகவானுடைய முன்னால போய் விழுந்துரு, தப்புன்னு வந்து காலப்படுத்தி விட்டுறணும் அப்படின்னு சொன்னார். சரி, அரக்கன் காதலை கேட்டால் ஓடோடி வந்தான், யாரை எதிர்பார்க்கவே இல்லை. சரி, பகவானுடைய பாதத்துல போய் சட்டே அரகரா சிவசிவன்னா தப்புனா சிவன் காலையில விழுந்துட்டான். ஆமா, அப்படியே சாஸ்திராங்கமா தொம்முன்னு விழுந்தாட்டான். பகவான் பார்த்தப்பா, என்ன எழுந்து 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 எழுந்து. ஆமா, ஏய் என்ன உனக்கு என்ன வேணும்? எனக்கு தானே. ஒன்னும் பெரிய பிரச்சனை இல்ல, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு நான் சொல்றேன். சின்ன வரம் தான். எப்படி தெரியுமா?
மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திசை டிவி எட்டட்டும் திசை